Third question, what are the points to be take into consideration of teaching vocabulary? ஒரு vocabulary நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு டீச்சர் இங்கிலீஷை வந்து டீச் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் டீச்சரை டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு vocabulary டீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, என்ன கைண்ட் ஆஃப் vocabulary லேர்னர்ஸ்க்கு நீட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கான vocabulary நம்ம கொடுக்கணும். லைக் சின்ன குழந்தைங்க அப்படின்னா அவங்க சில வேர்ட்ஸ், பேசிக்கான வேர்ட்ஸ், டாகு, கேட், ஒரு பொருள்லாம் அந்த பொருளுடைய நேம்ஸ் மட்டும் சொல்கிற மாதிரி. கொஞ்சம் செகண்டரி போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சில சென்டென்ஸ், ஹீ ரன்ஸ் அப்படின்ற மட்டும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி. ஒரு டெரிட்டரி லெவல் போயிட்டாங்க அப்படின்னா ஹீ ரன்ஸ் டெய்லி அப்படிங்கிறது சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் நம்ம அதை கொண்டு போகணும். ஒட்டுக்கா எடுத்த ஒன்று நம்ம திணிக்கக்கூடாது. அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரீக்வன்ஸ் கவுண்ட்ஸ், வேர்ட் ஃப்ரீக்வன்சி கவுண்ட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து அந்த வொக்காபுலரியோடைய யூஸ்ஃபுல்லான ஒரு அதோடைய வேல்யூ என்ன, அதோட யூஸ்ஃபுல் என்ன, அந்த வொக்காபுலரியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆப்வியஸாக அந்த வேர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ வில் பி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, ஒரு வொக்காபுலரியோடைய குவாலிட்டியை நாம் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லை அதோடைய குவான்டிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிறத டீச்சர் அதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். அடுத்து அந்த 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 வேர்ட்ஸுடைய டிஃபிகல்ட்டி என்ன, அதோடைய மெயினான நேச்சுரலியே அந்த டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து வாட் இஸ் லிங்க்விஸ்டிக் பேக்ரவுண்ட், அந்த நம்ம லேர்ன் பண்ணவங்க வரவங்களுடைய லிங்க்விஸ்டிக் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய இங்கிலீஷ் அந்த லிங்க்விஸ்டிக் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, லைட்டாக பேசுகிறாங்க இல்லை சுத்தமாகவே தெரியல, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு சூழல் சார்ந்த விஷயத்தை, ஒரு சூழல் சார்ந்த ஒரு வொக்காபுலரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதே ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எந்த அளவுக்கு உள்ளார்ந்து நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும், அதாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு பாலிடிக்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு 7th லெவல் தான் படிக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், எடுத்த உடனே இவ்வளோ பேர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்கன்னு நிறைய நம்ம சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு 3 கட்சிகள் இருக்குது, 4 கட்சிகள் இருக்குது, இது இத்தனை கட்சிகளாக பிரியறது, இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க மேலே லெவலெலாம் கற்று முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த லெவலில் அவங்க போவாங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப இன்டீரியராக நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சூழல் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை சூழல் சார்ந்து இருக்காததாக இருக்கட்டும், இந்த 2 விஷயத்தையுமே நம்ம எந்தளவுக்கு அவங்கள வலியுறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, நம்ம ஒரு ஆக்டிவ் வொக்காபுலரி சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை ஒரு பேசிவ் வொக்காபுலரி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும், ஆக்டிவ் வொக்காபுலரி சொல்லணும். அடுத்து தான் இதிலிருந்து தான் பேசிவ் வொக்காபுலரி வருது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி எப்படி வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணணும். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்கார்பரேட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் லேர்னிங்கில் கூட அதே மாதிரி தான் டீச்சிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், 5th பாயிண்ட் வந்து, ஹவு டு டெஸ்ட் வாட் த லேர்னர்ஸ் ஹேவ் லேர்ன். இப்போ உள்ள ஒரு விஷயத்தை நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படிங்கும் பொழுது லாஸ்ட்டாக நம்ம அவங்க எந்த அளவுக்கு கற்றுருக்குறாங்க, நம்ம சொன்னதை அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக அவங்களுக்கு லைக் டெஸ்ட் வச்சு நாம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.